Hi students. Okay, so இன்னைக்கு இப்போ பார்க்க போற chapters என்னன்னு பாத்தீங்க அப்படினா same units and measurementsல second lecture ஓட ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். Okay, second lectureலயே first ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது errors பத்தியும் significant figures பத்தியும் round off பத்தியும் பார்த்திருக்கோம். Okay, இப்போ second lectureலயே second வீடியோ maybe B வீடியோ அது A வீடியோன்னு வெச்சுக்கோங்க. இது second வீடியோ. இதுல நம்ம கம்ப்ளீட்டா errors என்னென்ன டைப் ஆஃப் errors இருக்கு, அது எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், அப்புறம் types of errors, calculation of maximum possible errors அதல பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பா. ஓகே, இந்த சாப்டர்ல. Fine, so this is about me. Great. Okay, so இது நம்ம பார்த்துட்டோம். Significant figures complete பண்ணிட்டோம் இல்லையா? Now we are moving into errors. Okay, first of all, what is error? Sir, error எப்படிலாம் வருது? அப்படி எரர் வந்தா அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு ஏதாவது ஒன்று மெஷர் பண்ணுறீங்க. இட் மே பி அ ஸ்கேல், ஓகே, இல்லை உங்கள் வெயிட்டை மெஷர் பண்ணுற ஒரு வெயிட் காஜாக இருக்கலாம், ஓகே, கரண்ட்டை மெஷர் பண்ணுற அம்மீட்டராக இருக்கலாம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுற பொட்டென்ஷியல் மீட்டராக இருக்கலாம். ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ண போகுது. ஓகே, நீங்கள் மெஷர் பண்ண அந்த எக்யூப்மெண்ட் கொடுக்குற ரிசல்ட் ஒருவேளை எரராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா, ரெக்டிஃபை பண்ண முடியாதா? ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா எந்தெந்த மெத்தடில் அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பற்றி படிக்க போகிறது தான் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக். இட்ஸ் அபவுட் எரர்ஸ். ஓகே, நவ் வாட் இஸ் அன் எரர்? ஸோ எரர் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, லெட் இட் பி அ ராட். இது வந்து ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராடோட ஆக்சுவல் லென்த் இஸ் 10.59 centimeter பா. இதோட ஆக்சுவல் லென்த் 10.59 centimeter. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு நார்மல் ஸ்கேல் கொடுத்துருக்கேன். ஓகே, வேர் இட் இஸ். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு நார்மல் ஸ்கேல் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கேலை வச்சு இதை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஸ்கேல் நார்மலாக எப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கிற ஸ்கேல் 10.59னா, ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் வரப்போகுது, இங்கே வந்து 10 வரப்போகுது, இந்த இடத்துல 11 சென்டிமீட்டர் வரப்போகுது. The scale starts with 0 சென்டிமீட்டர். இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் இருக்கும், அப்படியே 10 சென்டிமீட்டர், 10.5, 5 விட கொஞ்சம் அதிகம், ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற 0.9 வரும் இல்லையா, அந்த இடத்துல 9 வரும். இது 10.5, இது 10.6 விட கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த ஸ்கேல். ஓகே, கிளியரா? இது புரிஞ்சுதா? நார்மலாக இது 10, அதுக்கு அடுத்து 10.5 வரும், அப்புறம் 11 வரும், இதுக்கு நடுவில் 10.5ல இருந்து 10.6, 10.7, 10.8, 10.9, அப்புறம் 11 வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்கேலை நமக்கு தேவையான ரீடிங்ஸை மட்டும் நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ட் எக்ஸாக்டாக இந்த எண்டு 0ல் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. இன்னொரு எண்டு எங்கே இருக்கணும்னா 10.59க்கு நேராக இருக்கணும். 6ஐ விட கொஞ்சம் முன்னாடி இருக்கும். 10.6ஐ விட கொஞ்சம் முன்னாடி. பட் இதை என்னால் இந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண முடியுமா? நார்மல் ஸ்கேலை வச்சு. நார்மல் ஸ்கேலில் ரீடிங்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 0 இருக்கும், 1, 2, 3, 4, அதுக்கடுத்து ஒரு 5ங்கிற லைன், அப்புறம் 6, 7, 8, 9, அப்புறம் 1 சென்டிமீட்டர்னு இருக்கும். கரெக்டா? விச் மீன்ஸ் இது ஒன்றுமே 0.1 சென்டிமீட்டர் லீஸ்ட் கவுண்ட் இருக்கிற ஸ்கேல் இது. இந்த ஸ்கேலை வச்சு உங்களால் 1.5 சென்டிமீட்டர்னு ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணலாம், 1.6ன்னு மெஷர் பண்ணலாம், 1.56, 1.67 அப்படிலாம் மெஷர் பண்ண முடியாது. இந்த ஸ்கேல் 1.5ன்னு மெஷர் பண்ணும், 1.6ன்னு மெஷர் பண்ணும், 1.7ன்னு மெஷர் பண்ணும் இன் சென்டிமீட்டர். கரெக்டா? இட் கேன் மெஷர் அப் டு 0.1 சென்டிமீட்டர். இந்த வேல்யூவில் மெஷர் பண்ண முடியும் இந்த ஸ்கேலை வச்சு. பட் what about the second decimal place? Sir, second decimal place இருக்கு இல்லையா, அந்த 0.01 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இதை இந்த நார்மல் ஸ்கேல் மெஷர் பண்ணாது. ஏன்னா அந்த லைன்ஸ் இவர்கிட்ட இருக்காது. கிளியர்? ஒரு எக்யூப்மெண்ட்டோட, ஒரு மெஷர் பண்ற எக்யூப்மெண்ட்ல இருக்கிற லீஸ்ட் மெஷரிங் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லீஸ்ட் கவுண்ட். சார் இதில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ மெஷர் பண்ண முடிஞ்ச வேல்யூ என்ன? 0.1 சென்டிமீட்டர் ஆர் 1 மில்லிமீட்டர். தட் இஸ் ஜென்ரலி கால்ட் லீஸ்ட் கவுண்ட். அதுதான் அந்த ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட்.
கிளியரா? சரி ஃபைன். அதால 0.01 மெஷர் பண்ண முடியாது. எனக்கு அதை மெஷர் பண்ணா I have to go with screw gauge or vernier caliper. அங்க போனா தான் மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே there will be least count. ஓகே, ஸோ இந்த 10.59 மெஷர் பண்ணணும்னா இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. ட்ரூ வேல்யூ ஆஃப் த ராட் லென்த் இஸ் 10.59. ஆனா என்ன மெஷர் பண்ண சொன்னீங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன், லென்த் ஆஃப் திஸ் ராட் இஸ் 10.6 ன்னு சொல்லுவேன் நான். Now true value and நான் மெஷர் பண்ண measured value are different. Correct? So there will be error between the true value and the measured value. Sir, true value க்கு measured value க்கு ஒரு error வருதா, ஒரு mistake வருது இல்லையா? That is generally error. அவ்வளவுதான், simple. Is that clear? So error mainly because of least count of the equipment. சார் அது எரர் கிடையாது. ஆக்சுவலாக அந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இந்த எரரை we can easily rectify by making number of measuring iterations. நிறைய ஐட்ரேஷன் பண்ண எக்ஸாக்ட் வேல்யூவை எடுத்துட்டு வர முடியும் நம்மளால. ஓகே, சரி. இப்போ இந்த ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஜெனரலி கால்ட் எரர். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, எரர் is equals to measured value minus true value. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் measured value is 10.6, true value of the rod is 10.59. what is the result? error என்னப்பா? 0.01 centimeter. கரெக்டா? so this is error. this error is positive or negative? this error is positive. கரெக்டா? இது பாசிட்டிவ் error. இதை நான் கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கரெக்ஷன் should be negative. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. if error is positive then correction should negative. keep it in mind. அத கரெக்ஷன் பண்ணா நீ நெகட்டிவ் போட்டாகணும். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த எரருக்கு இல்லை, நம்ம அடுத்து பார்க்க போற லீஸ்ட் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர் இருக்கு இல்லையா, அதுல எரர் வந்து பாசிட்டிவ் எரரா இருந்தா கரெக்ஷன் பண்ணும்போது நெகட்டிவ் கரெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கு ரீசன் இதுதான். இங்க பாருங்க, நீங்க மெஷர் பண்ணது அதிகமா இருக்கு, அப்ப ட்ரூ வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ கொண்டு போன என்ன பண்ணணும்? எரரை நீங்க கட் பண்ணி விடணும், மைனஸ் பண்ணி விடணும். இஃப் எரர் இஸ் பாசிட்டிவ், கரெக்ஷன் should be negative. clear? I hope this is clear, guys. okay, so this is what about error. next, error can be classified in two main classes. so இந்த error வந்து ரெண்டு மெயின் கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஒன்னு வந்து random errors. okay, random errors, unavoidable errors. அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, ரிப்பீட்டட்லி நடந்துகிட்டே இருக்கும், அந்த எரர் வந்துகிட்டு தான் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்டுலம் இருக்கு, பெண்டுலம் ஆசிலேட் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க ஆசிலேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 ஆசிலேஷன்ஸ் போகுது, 10 ஆசிலேஷனுக்கு ஸ்டாப் கிளாக் பாக்குறீங்க, ஒரு டைம் 10.1 காமிக்கும், அடுத்த டைம் 10.2 காமிக்கும், அடுத்த டைம் 10.3 வரலாம், அடுத்து மறுபடியும் 10 வரலாம். இப்போ இங்க என்ன எரர், எதனால இந்த எரர் வருது அப்படின்னா, எக்ஸாக்ட்டா நீங்க உங்க கையில இருந்து ரிலீஸ் பண்ற அதே டைம்ல ஸ்டாப் கிளாக்கை நீங்க தட்டி இருக்க மாட்டீங்க. there will be very minute errors will be there. it may be due to human or இந்த பாப் ஆசிலேட் ஆகும்போது இவர் இந்த டைரக்ஷன்ல போகும்போது ஏரோட ஃப்ளோ இந்த பக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஏர் கொடுக்குற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்குமா? இதே அந்த பாப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்ப ஏரோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், இப்ப ஏர் ஃப்ளோ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ போத் ஆர் ஆக்டிங் இன் சேம் டைரக்ஷன். ஸோ இந்த ரீசன்னாலும் என்ன ஆகும், இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஏரோட ஃப்ளோ வேறையா இருக்கும், ரெண்டாவது டைம் ரிப்பீட் பண்ணும்போது வேற ஃப்ளோ இருக்கலாம் ஏரோட ஃப்ளோ, இவங்கனால கூட there will be changes. ஓகே, அதனாலயும் அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நடக்கிற எரர்ஸ் we called it is random errors. ஓகே, நெக்ஸ்ட் systematic errors. systematic errorsனா இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, அந்த லீஸ்ட் கவுண்ட் எக்யூப்மெண்ட்லயே இருந்த எரர், அதுவா இருக்கலாம். நீங்க பார்க்கும்போது எக்ஸாக்டா ஸ்ட்ரைட்டா பார்க்காம பேராலெக்டிக்கா இப்படி குமிஞ்சு பார்க்கிறது, இந்த மாதிரி பார்க்கறதுனால நடக்கிற ஹியூமன் எரர்ஸ், இந்த மாதிரி எரர்ஸ். அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், கரண்ட் ஃப்ளோ, மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், இவங்கெல்லாம் கூட அந்த ரிசல்ட்டை பாதிக்கலாம். இவங்க எல்லாமே கூட கிரியேட் பண்ற எரர்ஸ் தான் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். ஓகே, இட்ஸ் a theory, you can refer with the book also. now random errors, நான் சொன்னேன் இல்லையா, random errors has no pattern. இதனால தான் நடக்குதுன்னு இல்லை. random errors cannot be rectified but can be minimized.
அப்படியே எக்ஸாக்டாக ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் இதை என்ன பண்ண முடியும், நம்மளால மினிமைஸ் பண்ண முடியும். மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், we have to do more number of iterations. நிறைய டைம்ஸ் அந்த என்ன சொல்கிறது, லைக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒர்க் பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுக்கணும். லைக் பெண்டுலமில் நீங்கள் 10 நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர் மூவிங் வித் 20 நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் எரர் வில் பி ரெடியூஸ்ட் பை 1/10. கிளியர்? நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அதிகமாக எரர் will be reduced by 1/n. ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஓகே, if iterations are increased by x times, then error will be reduced by 1/x times. Okay, so iterations x times increase பண்ணீங்கன்னா error 1/x குறைய ஆரம்பிச்சிடும். Okay, so அதான் இங்க சொல்றாங்க, can be reduced taking a lot of readings and then concluding from an average value. So mean value எடுக்கிறதுல இருந்து we can find very less amount of error result. Then these are the random errors. Two main causes of random errors. ஹியூமன் எரர்ஸ் நம்மனால நடக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாப் பெண்டுலம் நீங்கள் விடும்போது எக்ஸாக்டாக ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணும்போது இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸில் வர்றது கூட அந்த லைக் ஹியூமன் எரர்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறது பேராலெக்டிக் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரீடிங்ஸ் வேறு வரும். நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரீடிங் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வேல்யூ என்ன ஆக்சுவலாக 12.3 கிட்ட இருக்கிற மாதிரி, இந்த வேல்யூ 11.6 கிட்ட இருக்கிற மாதிரி, 7 கிட்ட இருக்கிற மாதிரி இங்கேருந்து பார்த்தா, பட் ஆக்சுவலாக இது 12. Okay, in the parallacticala error will be happen. Okay, then faulty technique. Sir, faulty technique na நீங்க மெஷர் பண்றதே தப்பா மெஷர் பண்றீங்கன்னு வெச்சுக்கலாம். Okay, for example, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படினா ஸ்டாப் கிளாக் 0 ஆன் பண்ணுவாங்க, பாப் ஆசிலேட் ஆகுது 10 டைம் ஆசிலேட் ஆகி முடியுது, ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிடுறேன். இப்போ 2.1 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நான் ஸ்டாப் பண்ணும்போதே கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். 10 செகண்டுக்கு பதிலா இது 10.2ல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணனா 10.2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி எரர்ஸ் தான் ஃபால்ட்டி டெக்னிக் எரர்ஸ். ஆர் இங்க பாருங்க, எக்ஸாக்டா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டை நீங்க 0க்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, முன்னாடி இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதனால வர்றதுமே ரேண்டம் எரர்ஸ். ஓகே, நார்மலா ஒரு 2 சென்டிமீட்டர் உடஞ்சு போயிருக்க ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா 2 இருந்தா பிரச்சனை கிடையாது. 2க்கும் 2.1க்கும் நடுவில் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க அங்க இருந்து மெஷர் பண்றீங்க. புரியுதா? இஃப் ஸ்கேல் மேபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2, அப்போ இது என்னதுப்பா, இது 1.5. ஓகே, ஸோ 1.5னா 1.4, 1.3, 1.2, இது 1.1. அப்போ இது 1.1. நீங்கள் இங்கேருந்து மெஷர் பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் இஸ் 1 சென்டிமீட்டர், 1ல இருந்து 7 இருக்கு, 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. அப்போ லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 சென்டிமீட்டர்னா இட் இஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.1. அப்போ நீங்கள் 0.1 அதிகமாக மெஷர் பண்ணிட்டீங்க. இட் இஸ் நாட் 6 சென்டிமீட்டர், இட் இஸ் ஆக்சுவலி 5.9 சென்டிமீட்டர் தான். புரியுது? இந்த மாதிரி ஃபால்ட்டி டெக்னிக்ஸ் வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா இட் வில் அண்டர் கம்ஸ் ரேண்டம் எரர்ஸ். ஓகே, தென் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான், ரீடிங் ஷிஃப்டட் ஒன் வே ஃப்ரம் த ட்ரூ ரீடிங். அப்போ சொன்ன இது நீங்கள் மெஷர் பண்ணும்போது அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் கிரியேட் பண்ணுற எரர்ஸ் லைக் டெம்பரேச்சர், பொட்டென்ஷியல், கரண்ட் ஃப்ளோ ஆகுறது, அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிசல்ட்டை பாதிக்கலாம், அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசல்ட்டை பாதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற எரர்ஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட்டோட டிசைன், அதில் இருக்க எரர்ஸ். ஆல்ரெடி இப்போ ஸ்க்ரூ காஜ் வர்னியர் கேலிப்பர்னா 0 எரரில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அதில் எரர் இருக்கலாம். நீங்கள் நிறையா டைம் யூஸ் பண்ண த்ரெட் எல்லாம் லூப்ரிகேட் இதாகி, ஓகே, டியர் ஆகி தேஞ்சு போனதுனால எரர்ஸ் வில் அக்யூர். கொஞ்சம் நாளாக ஸ்க்ரூ காஜ்னு வெர்னியர் காலிப்பர்லையும் எரர்ஸ் அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரி இருக்கிற எரர்ஸை கூட நம்ம we are called as systematic errors, but we can use that equipment without any flow. Okay, now what is zero error? Very simple theory. Listen, ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறீங்க, மெஷர் பண்ணும்போது 0.02 கிராம் இந்த எக்யூப்மெண்ட்டில் வருது. அதே தான் இந்த இடத்துலையும் வருது. There is no error in the measurement, which is called zero error. If there is no error and no
error correction. Error correction நீ பண்ண வேண்டியது கிடையாது. எரரே இல்லல, அப்புறம் எதுக்கு error correction? There is no error, there is no error correction. Error correction தேவையில்லை. இப்போ எக்ஸாக்ட்டா ஒரு ஸ்கேல் வந்து 0 சென்டிமீட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுது அப் டு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? நீங்க ஒரு எக்யூப்மெண்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட்டோட ராடை மெஷர் பண்றீங்க. இந்த ராடோட லென்த் எக்ஸாக்ட்டா 7 சென்டிமீட்டர். எக்ஸாக்ட்டா 7 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப length of the rod is 7 centimeter. This is nothing but true value. This is nothing but measured value. So what is error? Sir, error na enna? Measured value minus true value. Measured value 7 da, true value 7 da. So the result is 0. It is generally 0 error. There is no error in the measurement. Okay? So idhukku neenga correction panna thevai illa. Fine. Okay, next positive errors, negative error கொடுத்திருக்கணும். Let me start with positive error. Okay, positive error இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. எக்யூப்மெண்ட் மெஷர் பண்றபோது நீங்க மெஷர் பண்ற ஸ்கேல் ஆல்ரெடி 1.1 ல இருக்கு. 1.1 சென்டிமீட்டர். இது வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ மெஷர்ட் வேல்யூ என்ன? From 1.1 to 10. 1.1 to 10 value. The measured value, the length 1.1 to 10. It is 8.9 centimeter. Okay, exact 8.9 centimeter. But இதோட true value actually 8.9 க்கு பதிலா 8.88 centimeter னு வெச்சுக்கோங்க. It is not exactly 8.9. நான் வந்து இந்த இடத்துல 10 ன்னு எடுத்துக்கிறேன். பட் ஆக்சுவலா அந்த ஆப்ஜெக்ட்டோட ட்ரூ வேல்யூ வந்து 8.88 தான். ஆனா எனக்கு 8.9 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு மெஷர் பண்ணும்போது. அப்போ எரர் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. மெஷர்ட் வேல்யூ இஸ் 8.9, ட்ரூ வேல்யூ இஸ் 8.88. 8.9 is nothing but 8.90. So 8.90 ல 8.88 போச்சுனா 0.01 centimeter is the error value. This error is positive. If it is positive, then we need to do a zero correction of negative 0.01 centimeter. Zero correction பண்ணும்போது மைனஸ் பண்ணணும் ஒரிஜினல் வேல்யூல இருந்து. இந்த வேல்யூல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ட்ரூ வேல்யூ கிடைச்சிடும் வித்தவுட் எரர். கிளியரா? ஓகே, இது எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் பாசிட்டிவ் எரர் முடிஞ்சா நெக்ஸ்ட் நெகட்டிவ் எரர். அதே நீங்க மெஷர் பண்ற ஆப்ஜெக்ட்டோட ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ். இஃப் the true value is more than the measured value. Okay, if the true value is more than the measured value, then it is called negative error. If the measured value is more than the true value, then it is called positive error. Sir, 8.88 னு மெஷர் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்டை நீ 8.9 னு மெஷர் பண்ணிருக்க. அப்போ உன்னோட எரர் பாசிட்டிவ். நீ பண்ண வேண்டியது நெகட்டிவ் கரெக்ஷன். இதுவே நீ உன்னோட ட்ரூ வேல்யூ ஆக்சுவலா 8.9, ஆனா நீ மெஷர் பண்ணும்போது 8.86 னு மெஷர் பண்ணிட்ட. இப்போ என்ன எரர்? What is error here? Same measured value minus true value. So கண்டிப்பா நெகட்டிவ் வருமா? 0.04 is error, negative error. By doing correction பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? For zero correction we need to consider it is positive 0.04 add பண்ணும். அப்படி பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ஜீரோ கரெக்ஷன், இது நெகட்டிவ் ஜீரோ கரெக்ஷன். கிளியர்? ஃபைன். ஸோ இதுதான் அதோட எக்யூப்மெண்ட்ஸ். நான் சொன்னது ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸோட நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஃபால்ட்டி ரிசல்ட். ஓகே, எக்ஸாக்டாக ஜீரோலேருந்து மெஷர் பண்ண வேண்டியது ஜீரோக்கு முன்னாடி இருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரூ வேல்யூ ஆஃப் ஸ்கேல். இந்த ஸ்கேலோட ரீடிங்க்கும் இந்த ஸ்கேலோட ரீடிங்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இங்கே ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டும் இங்கே ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டும் ஒன்றுனா இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த லைன் வரணும். ஓகே, அப்போ இந்த லைனுக்கு நேராக இந்த லைனில் வந்துருக்கணும், இந்த லைன் இங்கெல்லாம் வந்துருக்கணும். அப்போது
2 divisions are in error. ரெண்டு டிவிஷன் எரர்ல இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஆல்ரெடி இருக்கிற எரர் இஸ் கால்ட் ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். பர்சனல் எரர்ஸ் பார்க்கும்போது நீங்க மேலே கீழே பேராலெக்டிக்ல பார்க்குறோம் இல்லையா, அந்த எரர்ஸ் வந்து பர்சனல் எரர்ஸ். ஓகே ஓகே நவ் ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தது தியரி. நவ் ஒன்லி வி ஆர் மூவிங் இன் டு த மெயின் டாபிக். இது வரைக்கும் பார்த்தது தியரி தான்ப்பா, நீங்கள் ஜஸ்ட் புக்கில் பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம நியூமரிக்கல்குள்ளே போக போகிறோம். ஓகே லெட்ஸ் சால்வ் வித் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் absolute error. Absolute error is nothing but modulus of error. அவ்வளவுதான். Positive error or negative error எப்படி இருந்தாலும் we should consider as positive. Error பாசிட்டிவாவே கன்சிடர் பண்ணுவோம். சார் நெகட்டிவ் எரர்னாலும் பாசிட்டிவ் எரர்னாலும் எரர் தான், அது தப்பு தான், மிஸ்டேக் தான், கரெக்டா? அதனால அந்த எரர் தான் நம்ம அப்சல்யூட் எரர் இருக்கணும். 0.1 சென்டிமீட்டர் அதிகமாக மெஷர் பண்ணாலும் 0.1 சென்டிமீட்டர் கம்மியாக மெஷர் பண்ணாலும் எரர் இஸ் எரர், கரெக்ட்? ஸோ அந்த எரர் எவ்வளோ, மாடுலஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் எரர். ஓகே விச் இஸ் மாடுலஸ் ஆஃப் எரர் ஆர் மாடுலஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ இஸ் ஜெனரலி கால்ட் எரர். ஓகே தென் த ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா modulus of measured value minus true value இருக்கு இல்லையா, இதை divide by true value. True value வால divide பண்ணீங்கன்னா you will get relative error. Error, absolute error divided by true value, which is also correct. Absolute error divided by true value is relative error. Sir, relative error na ரொம்ப simple. இங்க பாருங்க, இப்போ 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க 0.1 எரரா மெஷர் பண்ணிருக்கீங்க. இப்போ பாருங்கப்பா, ஒரே நிமிஷம் மேலே. ட்ரூ வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர்ப்பா, நீ மெஷர் பண்ணது வந்து 9.9 சென்டிமீட்டர். அப்போ எரர் என்ன? வாட் இஸ் எரர்? மெஷர்ட் வேல்யூ இஸ் லீசர் தென் த ட்ரூ வேல்யூ, தென் எரர் வில் பி நெகட்டிவ், கரெக்ட்? 0.1 சென்டிமீட்டர் இஸ் எரர், நெகட்டிவ் எரர். இப்போ அப்சல்யூட் எரர் என்னன்னு கேட்டாங்கன்னா, சார் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருந்தா தப்பு எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.1. அதான் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர். ஓகே இந்த எரர் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஜெனரல், அந்த எரர். ஓகே சரி, இது அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர். சார் ரிலேட்டிவ் எரர்னா இந்த எரர் உங்களோட ட்ரூ வேல்யூல எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு கேட்குறேன். புரிஞ்சுதா? இந்த எரர் ட்ரூ வேல்யூல என்ன ரேஷியோ, அதுதான் ரிலேட்டிவ் எரர். ஸோ error is 0.1 absolute error divided by the result is 10. அப்போ 1/100. உன்னோட எரர் 100ல ஒரு பங்குன்னு அர்த்தம். நீ பண்ணியிருக்கிற எரர் ட்ரூ வேல்யூல இருக்கிற 100ல ஒரு பங்கு. 1/100th of the true value is called relative error. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது. ஓகே நெக்ஸ்ட் percentage error. எரர் அப்சல்யூட் எரர், இது என்னது? ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் percentage error. ஓகே percentage error. percentage errorனா relative error into 100 அப்படி சொன்னாலும் ஓகே. ஆர் modulus of measured value minus true value divided by true value into 100 னு போட்டாலும் சரி. this is 1 minute. this is nothing but percentage error. இப்போ இந்த சம்முக்கு வாங்களேன். இதுல percentage error என்ன? உங்களுக்கு வந்து இருக்கிற relative error is 1/100 into 100 போடணுமா? போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது percentage error இருக்கும். So 100 and 100 will cancel. So 1%. சார் 0.1 சென்டிமீட்டருங்கிறது 10ல 1% தானே? That is what percentage error. இப்போ ஒரு எரர் 5% சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எரர் வந்து 5%. இந்த 5% எரர் இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, மொத்தமா நீங்க மெஷர் பண்ண வேண்டிய வேல்யூ ட்ரூ வேல்யூல 5% தப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். That is called percentage error. Clear guys? So இதுல அப்சல்யூட் எரர் அதை பத்தின தியரிஸ் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஜெனரலா அப்சல்யூட் எரரை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டெல்னு போடுவாங்க. ஓகேங்களா? டெல். இப்போ எந்த மெஷர்மெண்டா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஃபோர்ஸை மெஷர் பண்றீங்கப்பா, ஒரு ஃபோர்ஸை மெஷர் பண்றீங்க, அந்த வேல்யூ வந்து 100 நியூட்டன். ஓகே இதுல இருக்கிற எரர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா this is nothing but true value. This is
absolute error or least count of the measuring equipment. இந்த force measure பண்ண equipmentல இருக்கிற least count சின்ன decimal place. ஓகே, இப்போ நீங்க ஒரு உங்க நார்மல் நீங்க வச்சிருக்கிற ஸ்கேலை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்டோட லென்த்தை மெஷர் பண்றீங்க. அது வந்து உங்களுக்கு 10.2 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மெஷர் பண்ணிருக்கிற இந்த வேல்யூ என்னது? 10.2 சென்டிமீட்டர். இதுல எவ்வளவு எரர் வரும்? இதோட லீஸ்ட் கவுண்ட் தான் இதோட எரர். லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.1 தானே சார். டெசிமலுக்கு அப்புறம் இப்போ 1 தானே வராரு. அப்போ 0.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட எரர். ஓகே, இது ட்ரூ வேல்யூ ஆஃப் த லென்த், இது எரர் இன் த லென்த். டெல் எல்னா டெல் எல்லுங்கிறது லென்த்தோட எரர், டெல் ஏனா ஏங்கிற குவான்டிட்டியோட எரர். இப்போ இது ஃபோர்ஸ் தானே. ஃபோர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா எஃப்ங்கிறது 100, டெல் எஃப்ங்கிறது 0.1. டெல் எஃப்ங்கிறது இந்த ஃபோர்ஸில் இருக்கிற எரர். டெல்லுங்கிறது எரர், முன்னாடி இருக்கிறது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் இருக்கலாம். இப்போ pressure is equals to 50 Newton per meter square plus or minus 0.025 Newton per meter square னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர இது யாரு? ட்ரூ வேல்யூ ஆஃப் த ப்ரெஷர். ஓகே, இந்த செகண்ட் டைம் யாரு? எரர் ஆஃப் த ப்ரெஷர். நீ மெஷர் பண்ண இந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணியிருப்ப இல்லையா ஒரு ப்ரெஷர் காஜ் வச்சு, அந்த ப்ரெஷர் காஜில் இருக்கிற லீஸ்ட் கவுண்டாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த ப்ரெஷர் காஜில் இருக்கிற எரராக கூட அது இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து எரரை வந்து எழுதணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ரிலேட்டிவ் எரர் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. எரர் டிவைட் பை, இட்ஸ் நாட் மீன் வேல்யூ பா, இட் இஸ் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூ. ஓகே, இது எப்போ போகலாம்னா ரேண்டம் எரருக்கு வேணால் இந்த மீன் வேல்யூ போகலாம். ஒருவேளை இது ரேண்டம் எரர் அந்த சிம்பிள் பெண்டில் மாதிரி டைம் பீரியட் ஆசிலேட் பண்ணாச்சுன்னா அப்போது ரேண்டம் எரரோட மீன் வேல்யூ, தென் நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கிற அந்த ஐட்ரேஷனோட ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி வரும்போது. நெக்ஸ்ட் we will solve some problems. First, the temperatures of two bodies measured by a thermometer are T1 ஒரு வேல்யூ, T2 ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. The temperature difference with permissible error is. ஓகே, temperature difference. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ரூல் சொல்லி அப்படியே நான் சம் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல், இஃப் y is equals to a plus b, yங்கிற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஏங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியையும் பிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க ரெண்டு பத்தியும் ஆட் பண்ணாதான் yங்கிற பிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ எரர் ஆஃப் y divided by true value of y into 100 is equals to error of a plus error of b divided by true value of a plus true value of b into 100. Clear? இதுதான் ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கோ. If y physical quantity is equals to physical quantity of a plus physical quantity of b, then error, percentage error in the y quantity is equals to del a, a ஓட error, del na error, a ங்கிறது அந்த quantity. So a ஓட error plus b ஓட error divided by a ஓட true value plus b ஓட true value into 100. இதுதான் y ல இருக்கிற percentage error கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்ட் ஃபார்முலா, if y is equals to a minus b, then del y divided by y into 100 is equals to del a plus del b divided by a minus b into 100. If y is equals to a minus b இருந்தா del a plus del b numerator is same, but denominator actually ஃபார்முலால என்ன வருதோ அதுதான் denominatorல வரணும். இங்க ஃபார்முலால a plus b, அப்ப இங்கேயும் a plus b. சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்களேன், ஒரு ரூம், இது ரூமோட லென்த், இது ரூமோட பிரெத், அதே இது லென்த், இது பிரெத். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ரூமோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறேன். ஃபார்முலா என்ன? L plus B plus L plus B, இதான பெரிமீட்டர், which means L plus L, அப்போ 2L plus B plus B is 2B. இங்க 2ங்கிறது காமனா வெளில எடுத்துருங்க, L plus B. So here this 2 is a numerical. So ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, numerical will not affect the error.
இந்த percentage error-யோ relative error-யோ இந்த numerical affect பண்ணாது. இப்போ surface area of the sphere னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க 4 pi r square. அப்போ 4 pi ங்கிறது நம்பர் தான, இட்ஸ் a constant. அப்ப அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எரர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண கூடாது. எரருக்குள்ள யூஸ் பண்ண கூடாது. ட்ரூ வேல்யூவா இருந்தா யூஸ் பண்ணலாம். எரருக்கு யூஸ் பண்ண கூடாது. ஓகே? இப்போ இதுல எரர் கால்குலேட் பண்ணி இது 2 என்ன பண்ணிக்கலாம்? We can neglect. இப்போ del L by L into 100 is nothing but percentage error of the perimeter. Percentage error of the perimeter depends L plus B. Here L is like A, B is like B. Okay, அப்ப என்ன வரணும்? Del L plus del B divided by L plus B into 100 போடணும். அவ்வளவுதான். இதுல del L, del B, LB எல்லாம் क्वेश्चनல கொடுத்துருவாங்க. இங்க கொடுத்த மாதிரி. இங்க பாருங்க. இப்போ T1 க்கு பதிலா ட்ரூ வேல்யூ கொடுத்திருக்காங்க, அதோட எரர் கொடுத்திருக்காங்க. T2 ஓட ட்ரூ வேல்யூ கொடுத்திருக்காங்க, T2 ஓட எரர் கொடுத்திருக்காங்க. சோ ட்ரூ வேல்யூ எரர் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ரைட் சைடுல போட்டு into 100 பண்ணீங்கன்னா percentage error. எனக்கு 100 வேணாம் சார் அப்படினா relative error. இவங்க கேக்குறது என்ன? permissible error மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இவங்க percentage கேட்கல, வெறும் permissible error தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இருந்தா தான் இத கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா புரிஞ்சிருச்சுனா நான் அடுத்த சம்க்குள்ள போறேன். ஓகே? சரி, இப்போ இவங்க கேக்குறது temperature difference பா. not temperature. What is the total temperature? What is the addition of temperature? அந்த மாதிரி கேட்கல. அவங்க கேக்குறது temperature difference. அப்ப T1 minus T2 வா? T1 என்ன? 50 degree Celsius. I mean T2 50 degree Celsius, இது வந்து 20 degree Celsius. So change in temperature, okay, change in temperature is equals to always higher temperature minus lower temperature. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா change in temperature is like y. higher temperatureங்கிறது a மாதிரியும் இந்த lower temperature b மாதிரியும் இருக்கா? like y is equals to a minus b மாதிரி இருக்கா? அப்போ இந்த change in temperature ஓட percentage error கண்டுபிடிக்கணும்னா change in temperature ஓட error divided by change in temperature ஓட true value. okay, 1 minute. இத நான் delta ன்னு போட வேணாம், ஏனா ஆல்ரெடி del ன்னு வந்தா error நம்ம படிச்சதனால இத del ன்னு போடாதீங்க, just t னே வெச்சுக்கோங்க. ஓகே, t is change in temperature. இப்போதைக்கு t ன்னு நினைச்சுக்கோங்க, is change in temperature. okay, is equals to 100. இப்ப வேணும்னாலும் 100 எடுத்துக்கோங்க, no problem. நீ 100 போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரைட் சைடுலயும் 100 போட போறோம், அவ்வளவுதான். ஓகே, so y is equals to a minus b மாதிரி இருக்கா? இங்க a யாரு? t2. அப்ப del t2 plus del t1 divided by t2 minus t1 into 100. இதுல percentage error வேணானும் போது 100 கன்சிடர் பண்ண தேவையில்லை, இல்ல 100 போட்டாலுமே உன் சம் தப்பாக போறதும் கிடையாது. அது உன்னோட விருப்பம் தான். ஓகேவா? நான் 100 வேணான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் இது ஈஸியா தான் போக போகுது, அதனால 100 தேவையில்லை. இந்த சம்முக்கு 100 தேவையில்லைங்கிறதுனால 100 நான் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே. ஓகே, now what is the change in temperature? change in temperature என்ன? T2 minus T1 ஆ? சார் இங்க T1 ல யார் சார் ட்ரூ வேல்யூ? இவர் தான் ட்ரூ வேல்யூ, இவர் யாரு? எரர். T1 ஓட எரர். அப்ப இவரு T2 ஓட ட்ரூ வேல்யூ, இவரு T2 ஓட எரர். now formula T2 is 50 degree Celsius minus T1 is 20 degree Celsius. so what is the result? 30 degree Celsius. this 30 degree Celsius nothing but true value of the change in temperature in the denominator பா. இவர் தான் இவரு denominatorல இருக்கிற true value formula, இந்த y ஓட formula இருக்கார் இல்லையா, அவர் ரீப்ளேஸ் பண்றவர் இவர் தான். so denominator is 30 degree Celsius. what is numerator? numerator is del t. numerator is del t is equals to del t2 plus del t1 or del t தான் நமக்கு பிளஸ் தானே, எரர் தான் பிளஸ் ன்னு தெரியுமே, நீங்க அப்படியே போயிரலாமே. error for addition and subtraction, for addition and subtraction, additionக்கும் subtractionக்கும் error என்னது? error is same. error is del a plus del b, del a plus del b தான் error. okay, so அதனால error is del a plus del b. del a is 0.5, del b is also 0.5, which means 1 degree Celsius. okay, then the true value is T2 minus T1. T2 minus T1 is 30 degree Celsius. so change in temperature or true value plus or minus change in temperature or error is 30 degree Celsius plus or minus 1 degree Celsius is answer. clear? 30 degree Celsius
plus or minus 1 degree Celsius is answer. இதே ஃபார்முலால ஒருவேளை பிளஸ் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்க்கு பதிலா வாட் இஸ் த அடிஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே பிளஸ் போட்டிருப்பேன். இது சேம் தான், 1 தான். ஆனால் இங்கே மட்டும் என்ன வரும், 50 + 20 70 + or minus 1ன்னு வந்துருக்கும். ஒருவேளை அடிஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு கேட்டிருந்தா. இது சப்ராக்ஷன்னால டினாமினேட்டர் மட்டும் மாறுறாங்க, நியூமரேட்டர் இஸ் சேம். கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட், the time period of oscillation of a simple pendulum in the experiment is recorded as 2.63. okay, now first time period is 2.63, second time period is 2.56, third temperature is 2.42, then the fourth one is 2.71 and the fifth one is 2.80. so there are 5 iterations. 5 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்லயும் வர டைம் பீரியட மெஷர் பண்ணிட்டாங்கப்பா. 2.63, 2.56, 2.42, 2.71, 2.80 அப்படினு. இப்போ நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது what is the average absolute error. absolute error என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த absolute error கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் தேவைப்படுது, இதுல ட்ரூ வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்பா. true value is very simple. find average. for true value just எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க, மீன் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுதான் true value for iteration. t1 plus t2 plus t3 plus t4 plus t5 divide by number of iteration is 5. so 5 ஆல டிவைட் பண்றீங்க. ஓகே, then இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 2.63 plus 2.56 plus 2.42 plus 2.71 plus 2.80 ஆட் பண்ணா என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா 4, 12, 2 கரெக்டா, 2 மீதி 1, 10, 6, 23, 31. 13.12. so 13.12 divided by 5 போட்டிங்கன்னா you will get average true value. okay, இப்போ average true value கிடைச்சிருச்சு. இந்த average true valueல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணனும், error value கால்குலேட் பண்ணனும். okay, so error கால்குலேட் பண்றதுக்கு first you have to find e1. இப்போ e1 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். e1 கண்டுபிடிக்கிறதுக்கு this true value should be subtracted with this error. error எவ்வளோ, I mean first time period எவ்வளோ, 2.63. இதில இருந்து t மைனஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் e2. e2 ஓட வேல்யூ என்ன, 2.56. 2.56. இந்த 2.56 இருந்து மறுபடியும் இந்த ட்ரூ வேல்யூ மைனஸ் பண்றீங்க. அதே மாதிரி up to e5 வரைக்கும் கால்குலேட் பண்ணுங்க. you will get 5 values. இந்த 5 வேல்யூல இருந்து you need to find average error. so this average error எப்படி கண்டுபிடிக்கணும், e1 plus e2 up to e5 divide by 5 போட்டீங்கன்னா average கிடைச்சிரும். this is nothing but absolute error. clear? is that clear? கொடுத்திருக்கிற எல்லா measured value ல இருந்து average value calculate பண்றீங்க. that average is called true value. இப்போ இந்த true valueக்கும் ஒவ்வொரு measured valueக்கும் நடுவுல இருக்கிற error-ஐ calculate பண்றீங்க. அந்த எல்லா individual error-ஐயும் add பண்ணி divide by 5 போட்டீங்க அப்படின்னா you will get absolute or average error, mean error. அதான் average error. clear? fine. so இது சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. 0.11 seconds. okay, check பண்ணிருங்க. next, two plates have length measured as 19 something 1.9 அப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு length கொடுத்தாங்க. calculate their combined length with errors. two plates have lengths. so first length is 1.9 plus or minus 0.3. the second length is 3.5 plus or minus 0.2. இதுதான் ரெண்டு length பா. இந்த ரெண்டையும் combine பண்ணா what is the length with error
டோட்டல் லென்த் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்னது டோட்டல் லென்த் என்ன ஜெனரலா L1 plus L2 வா? இங்க இதுதானே L1 ட்ரூ வேல்யூ, இது L1 ஓட எரர், இது L2 ஓட ட்ரூ வேல்யூ, இது L2 ஓட எரர். Now L1 plus L2, L1 is 1.9 plus L2 is 3.5. For addition and subtraction, what is error? Error is always for addition and subtraction. Del L1 plus del L2 va. Inge del L1 is 0.3. Del L2 is 0.2. So the error is 0.5. Is that in centimeter or meter? Meter. ரெண்டுமே மீட்டர். இன்னொன்னு பாத்துக்கோங்கப்பா, ரெண்டு ஒரே யூனிட்ல இருக்கணும்டா. ஆட் பண்ணும்போது இது மீட்டர் நல்ல வேலை, நான் யூனிட் இப்போ தான் பார்த்தேன். எனிவேஸ் யூனிட் should be same. ஓகே, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. அதான் ஹோமோஜெனிட்டி ரூலே அதுதானே. சேம் டைப் ஆஃப் யூனிட்ஸ் ஒன்லி we can add. ஓகே ஃபைன். ஸோ எரர் கிடைச்சிருச்சு 0.5. இப்போவே ஆன்சரை பிக் பண்ண முடியும் நம்மளால. கண்டிப்பா இந்த ஆன்சர் கிடையாது, அப்புறம் இதுவும் ஆன்சரா இருக்க முடியாது. ஏன்னா எரர் இஸ் 0.5 for the first option and third option only 0.5. Now what is the true value? 1.9 plus 3.5. ஆன்சர் எவ்வளோ? இது 2, இது 3.4, so 5.4 meter. So true value is 5.4 meter. Which option is correct? 5.4 meter and 0.5 meter. Option 1 is correct. Is that is clear, guys? Fine. Shall I move to next? Next sum போலாமா? இதை விட ஏதாவது டிஃபிகல்ட் சம் வருதான்னு பார்ப்போம். ஓகே, நான் எல்லாமே ஒரே பேஜில் சால்வ் பண்ணிடுறேன்டா, அடுத்த பேஜ் போடுறதில்ல, அதனால இது சும்மா ஆட் பண்ணது தான். ஓகே லிசன், நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எரர்ஸ். ஸோ பர்சன்டேஜ் எரர்ஸ் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அந்த மாதிரி ரூலுக்கு இங்கே கொடுக்க போகிறாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம பார்த்த அடிஷன் சப்ராக்ஷனுக்குமே பர்சன்டேஜ் எரர்ஸ் இருக்குது. ஓகே, இது புக்கில் இருக்கிறத பற்றி சொல்லி இருக்கு. நான் வந்து ஆக்சுவலாக ஜென்ரலாக புக்கு இல்லாமல் இருக்கிற ஃபார்முலாஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நவ் பர்சன்டேஜ் எரர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம்? எரர், அப்சல்யூட் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூ இன்டூ 100. ஓகே, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு absolute error divided by true value into 100. Okay, so இதுதான் percentage error. Now we'll solve some problems about percentage error. Calculate the mean percentage error in 5 observations. So 5 observations இருக்கு. இதில் இருக்கிற true value error ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா error by true value into 100 போட்டிங்கன்னா percentage error. அவ்வளோதானே? சரி, இப்போ true value 80, 80.5, 81, 81.5, 82. இதோட true value என்னப்பா? What is true value? Just add all the iterations. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 80 plus 80.5 plus 81 plus 81.5 plus 82 divided by number of iteration is 5. இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி போட்டிங்கனாலும் ஒன்று தான். இல்லாட்டி சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே 80 காமன். இப்போ எக்ஸ்ட்ராலாம் யார்கிட்ட இருக்குது? இவர்கிட்ட 0.5 இருக்குது, இவர்கிட்ட 1 இருக்குது, இவருக்கு 1.5 இருக்குது. இந்த 0.5 இவர் கொடுத்தீங்கன்னா 1.5 + 0.5 2 ஆக போகுது. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4, அப்புறம் இங்கே ஒரு 1, மொத்தமாக 5 இருக்கா? அப்போ 5 பேருக்குமே ஈக்குவலாக 1 1 கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி 80 இருந்துச்சு, அது கூட இன்னொரு 1 கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான் இல்லையா? ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 81 தான் வரப்போகுது, ஆட் பண்ணி போட்டிங்கனாலும் சரி. ஸோ ட்ரூ வேல்யூ இஸ் 81. நவ் எரர் 1, இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட எரர் அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ட்ரூ வேல்யூக்கும் இவருக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். 81க்கும் 80க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹியர் ட்ரூ வேல்யூ measured value was 80. 80 is measured value, true value is 81. So -1 is error. For the second one, second error என்ன? 80.5. 80.5 minus true value is 81. So error is -0.5. For the third one, error 81, true value 81 தான். So 81 minus 81. So the error is 0. Then
error 4 81.5 இவரது 81 so 0.5 fourth one 2 82 fifth க்கு 82 minus true value is 81 so the result is plus 1 இங்க பாருங்க plus 1 minus 1 இந்த error cancel ஆகுது minus 0.5 plus 0.5 உம் cancel ஆயிடும் add பண்ணா plus 0 உம் cancel ஆயிடும் now what is the error percentage error sorry இதோட error was 0 okay but absolute error for finding absolute error here minus 1 we should consider as plus 1 minus 0.5 we should consider as plus 0.5 then 0 let it be 0 plus 0.5 okay then plus 1 so the divide by 5 number of iterations so 1 plus 1 is 2 2 plus 1 is 3 so 3 by 5 which means into 10 பண்ணுங்க or 3 by 5 ஆவே இருக்கட்டுமே 3 by 5 which option is correct I think 1.74 0.74 30 by 50 yes 3 by 4 yes lesser than 1 தானே so it should be 0.74 clear இதே error னு கேட்டிருந்தாங்கன்னா it was 0 பா they are asking absolute error absolute error divided by true value into 100 will be percentage error correct so அதனால தான் absolute error க்கு நம்ம மைனஸா இருந்தாலும் we are consider it is plus term fine then percentage error க்கு just அந்த நம்பரை into 100 போட போறோம் நம்ம இந்த error value I mean 3 by 5 divided by true value is 81 into 100 okay va fine next one இது multiplication formula formula தனியா ஷீட் இல்ல நான் இதிலேயே போடுறேன் உங்களுக்கு third formula first formula second formula நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போறது third formula okay a plus b a minus b பார்த்துட்டோம் இல்லையா இப்போ if y is equals to a into b or y is equals to a by b sir multiplication ல இருந்தாலும் division ல இருந்தாலும் left side ல இருக்கிற quantity-யா இல்ல right side ல இருந்தாலும் சரி எந்த quantity-யோட percentage error or relative error calculate பண்றதுனாலும் இப்போ நான் சொல்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் if y is equals to a into b னா error of y divided by true value of y into 100 is nothing but percentage error of y is always equals to del a by a into 100 plus del b by b into 100 okay a ஓட percentage error-ஐயும் b ஓட percentage error-ஐயும் நீங்க என்ன பண்ணணும் add பண்ணாலே உங்களுக்கு percentage error கிடைச்சிடும் சார் ரெண்டு பேருக்குமே இதே ஃபார்முலா தான் ஃபார்முலா is same இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க ஃபார்முலா என்ன 4/3 pi r cube இதுல 4/3 pi ங்கிறது கான்ஸ்டன்ட் so we should not consider the constant for finding percentage errors கான்ஸ்டன்ட் விட்டுருங்க இப்போ இவரோட percentage error என்ன அப்படினா del v by v into 100 is nothing but percentage error of volume அப்பனா error of volume divided by true value of volume into 100 okay is always equals to sir r power 3 னா என்ன அர்த்தம் r into r power 3 so it's like a into a or abc எத்தனை நம்பர்ஸ் மல்டிப்ளை வந்தாலும் அவ்வளோ குவாண்டிட்டிஸ் இங்க ஆட் பண்ண போறீங்க percentage error ஆட் பண்ண போறீங்க அப்போ இத r into r னு போடுறதுக்கு பதிலா 3 into del r divided by r into 100 னே போட்டுக்கலாமா மூணு டைம் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு சேம் நம்பரை மூணு டைம் அந்த நம்பரை ஆட் பண்றதுக்கு 3 ஆல மல்டிப்ளை பண்ணி வெச்சுக்கலாம் இல்லையா அதுதான் இங்க பண்ண போறோம் ஓகே so this is nothing but 3 into del r by r into 100 okay so இதுதான் percentage error of volume கேட்டிருந்தாங்கன்னா பண்ணி இருந்திருக்கணும் okay multiplication division எல்லாத்துக்கும் இதே ரூல் தான் இப்போ இங்க பாருங்க error in the measurement of radius of the sphere நீங்க radius மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்திருக்கிற error 2% ன்னு சொல்றாங்க சார் percentage 2 னு சொன்னாலும் இத நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா
R percentage is nothing but del R by R into 100. இதோட மீனிங் என்னப்பா? Y ஓட percentage error தான் del Y by Y into 100. இது என்னது? A ஓட percentage error. அதனால இது del A by A into 100. இது B ஓட percentage error. அதனால del B by B into 100. அப்போ இந்த 2%ங்கிறது ரேடியஸ் ஓட percentage errorனா அப்ப del R by R into 100 தானே? சரி, இவங்க என்ன கேக்குறாங்க? வால்யூம் of the measurement of sphere கேக்குறாங்க. இப்ப பார்த்தோம் இல்லையா? volume of the measurement of the sphere is equals to 3 into del R by R into 100 னே போட்டுக்கலாமா? So percentage error in the volume is 3 into del R by R into 100. So 3 into del R by R into 100 எதுக்கு equal? Del R by R into 100 is 2%. So 2%. 3 into 2s are 6%. So the answer is 6%. Clear? Next, length of a cylinder is measured with a meter rod having least count 0.1. Sir, least count means error count. Okay, is measured with a vernier caliper having least count. இன்னொரு error, vernier caliper வச்சு எதை measure பண்றாங்க? First, length measured by meter scale, radius measured by vernier caliper. Okay, அப்புறம் length ஓட true value, radius ஓட true value கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது percentage error in the measurement of volume of the wire is. So இது wire, இந்த wire ஓட radius is R, length of the wire is L. By measuring the radius, true value of the radius is 2 cm. Okay, then true value of the length is 5 cm. Length is 5 cm. சார் இதில் இன்னொன்று பாருங்க, இந்த எரர் கொடுக்கலனா கூட, இந்த எரரை கொடுக்கலனா கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவேஸ் இவங்க லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இதை கொடுக்கலனா இங்கே டெசிமல் பக்கத்தில் 1 தான் இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? 0.1 சென்டிமீட்டர் தான் நான் எடுத்திருப்பேன். ஓகே, 0.1 சென்டிமீட்டர் தான் அவன் கொடுத்துருக்கான். கொடுக்கலனா நான் அதான் எடுத்திருப்பேன். ஏன்னா இதோட லீஸ்ட் கவுண்ட் தான் இது இண்டிகேட் பண்ணுது. இதை 5.02ன்னு கொடுத்துருக்கலாம், 00ன்னு கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் 0 தான் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் மெஷர் அப் டு 0.1 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.1. அப் டு லீஸ்ட் கவுண்ட் we can accept the errors. ஓகே, சரி. அப்போ லென்த்தோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 0.1. இது ட்ரூ வேல்யூ, இது லென்த்தோட எரர். தென் ரேடியஸோட வேல்யூ 2 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் ரேடியஸோட எரர் இஸ் 0.01. ரேடியஸோட எரர் 0.01 சென்டிமீட்டர். ஸோ இது ரேடியஸோட ட்ரூ வேல்யூ, இது ரேடியஸோட எரர் வேல்யூ. கிளியர்? சரி, நவ் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இப்போ அவங்க கேட்குறது வால்யூம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வால்யூம்லுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். சிலிண்டரோட வால்யூம் என்ன? பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ லென்த். பை ஆர் ஸ்கொயர் இன்டூ லென்த் இஸ் த வால்யூம். Here pi is constant. For finding error or relative error, we should not consider the constant value. Constant தேவையில்லை, அதை எடுத்துருங்க. ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வால்யூமோட வேல்யூ, அதாவது del V by V into 100 percentage error of the volume is equals to 2 into del R by R into 100. R power 2 இருக்கா? அப்போ 2 into del R. போன சம்ல R power 3 வந்துச்சா? R power 3 வந்துச்சு. So 3 into del R by R into 100 போட்டோம் இல்லையா? இப்போ R power 2 வந்திருக்கு. அதனால 2 into del R by R into 100. Okay? Then plus L. It's like A into B. அப்போ A ஓட percentage error plus B ஓட percentage error. B ஓட percentage error del L by L into 100 is percentage error of B. Now 2 into, so இந்த ஃபார்முலாவை நான் இங்கே போடுறேன், கீழே போடுறேன். I mean ஆன்சரை கீழே போடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம் ஆன்சர். Now percentage error in the volume, percentage error in the volume is equals to 2 into del R by R into 100. What is del R? Del R 0.01. Del R is 0.01 divided by R. R is 2. R is 2 into 100 plus formula
del L by L into 100. Here del L is 0.1, L is 5. So del L 0.1, L is 5 into 100. That's all. This is what? Percentage error in the volume. So 2 will cancel. 100 into 0.01, it is 1 plus 5 into 100, it is 20. For 0.1 cancel. So plus 2. What is answer? 3% is the error in the volume. So answer will be third option. Clear? ஓகேப்பா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நான் மறுபடியும் ஒரு கொஸ்டின் சால்விங் செஷன் வைக்கிறேன். அதில் வெறும் கொஸ்டின் மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாப்டர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சம்ஸ் மட்டும் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் புக்லேயும் கொஞ்சம் சம் சால்வ் பண்ணுங்கள். நான் சில போல் கொஸ்டின்ஸும் அப்பப்போ உங்களுக்கு சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதோட ஆன்சரும் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, கீப் கோயிங்.